சூரிய தோஷத்திற்கான பரிகாரமும் மந்திரமும். நாகதோஷம், செவ்வாய் தோஷம் என கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன சூரிய தோஷம்? சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷமே சூரிய தோஷம் என சாஸ்திரங்கள் அழைக்கிறது. சூரியன் தோஷம் செய்வாரா? அவ்வாறாயின் என்ன தோஷம் செய்வார் என்பதை அறிவதற்கு முன் சூரியனை பற்றிய ஒரு மினி ஸ்டோரியை பார்ப்போம். சூரியனுக்கு சமுக்னி, பிரபை, ரைவதை என 3 துணைவியர் உண்டு. இதில் முதல் மனைவியே பட்டத்து இளவரசி. அவளுக்கு வைவசுத, மனு, யமன் என 2 புத்திரர்கள். யமுனை என்ற பெண்ணும் பிறந்திருந்த வேளையில் சூரியனுடைய வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் தாங்க இயலாத சமுக்னி அங்கிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்தாள். பின்னால் சூரியனால் தொல்லை வரக்கூடாது என்ற காரணத்தால் தமது நிழலையே ஒரு பெண்ணாக உருவமாக்கி அங்கே வெட்டி பிரிந்து சென்றாள். அந்த பெண் உருவம் சாயாதேவி என்ற பெயரில் சூரியனோடு வாழ்ந்து வரலானது. எனவே வெப்பக்கிரகமான சூரியன் யாருடைய ஜாதகத்தில் 7 களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரை விட்டு அவர் மனைவி பிரிந்து சென்று விடுவாள் என வழங்கலானது. பாவக்கிரகமான வெப்பக்கிரகமான சூரியன் 7 அமர்ந்தால் திருமணத்தரையும், திருமணம் ஆகாத நிலையும், திருமணமானால் மனைவி பிரிந்து விடுதல் அல்லது இழந்து விடுதல் என களத்திர தோஷம் உண்டாகிறது. சூரியன் 7 இருப்பது மட்டுமன்றி 7ஆம் அதிபதியோடு இணைந்தாலும் பார்த்தாலும், சுக்கிரனோடு இணைந்தாலும் பார்த்தாலும் கூட சூரியன் தோஷத்தை உண்டு பண்ணி இல்லற வாழ்வில் பெரும் பாதிப்பை தந்து விடுகிறான். ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் 2, 7 இருந்தால் களத்திர தோஷம், பெண் ஜாதகத்தில் 8 இருந்தால் மாங்கலய தோஷம் உண்டாக்கும். இப்படி தோஷமுள்ள ஜாதகங்களை இதேபோல அமைப்புள்ள ஜாதகத்தோடுதான் இணைக்க வேண்டும். தனுசு லக்னத்திற்கு மட்டும் 7 சூரியன் தோஷம் செய்வதில்லை. காரணம் தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமான சிம்மராசியாதிபதி சூரியன் பாக்கியாதிபதி ஆவதால். ஆனால் தனுசு லக்னத்திற்கு 7 சூரியன் சுக்கிரனோடு இணைந்தால் தோஷம் செய்து விடுவார் என அறிக. தந்தையை அவரின் வயதான காலத்தில் சரியாக பராமரிக்காதவர்களுக்கும் சூரிய தோஷம் ஏற்படும். சூரிய தோஷம் ஏற்பட்ட நபர்களுக்கு உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படும். கண், இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். கம்பீரம் இருக்காது. தங்களின் தகுதிக்கு கீழான வேலைகள், பணிகளை செய்யும் நிலை ஏற்படும். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதில் தடை மற்றும் தாமதங்கள் உண்டாகும். சூரிய தோஷம் நீங்கி சூரியனின் நற்பலன்களை பெறுவதற்கு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஒரு வேளை உணவை தவிர்த்து விரதம் இருந்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நவகிரகங்களில் சூரிய தேவரையும் வணங்கி அந்த கோவிலிலோ அல்லது கோவிலுக்கு அருகிலோ அரச மரம் இருந்தால் அந்த அரச மரத்திற்கு உங்கள் கைகளால் நீரூற்றி வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். சூரிய பகவான் மட்டுமே நம்முடைய கண்களுக்கு தெளிவாக தெரியும் தெய்வமாவார். அதனால் அவரை வணங்குவது அதிக சிறப்பை தரும். ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருப்பவர்கள், துலாம் ராசியில் இருப்பவர்கள், சூரியன் பலமிழந்து இருப்பவர்கள் ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் படித்தால் சூரியனால் வரும் தோஷத்தில் இருந்து விடுபடலாம். சூரிய பகவானின் அருளை பெறும் பல வழிகளில் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பதும் ஒன்றாகும். இந்த தோஷமுள்ளவர்கள் சூரியனார் கோயில் சென்று சூரியனை பூஜித்து வர, தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய தோஷத்தின் விளைவுகளை தவிர்க்கலாம். இராமாயணத்தில் ராம ராவண யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது இருவரும் சம பலம் கொண்டவர்களாக கடும் யுத்தத்தில் ஈடுபட்டனர்.